இன்றைக்கி நாம் பார்க்க போகிற கோயில் வந்து சாத்தூர்லேருந்து கரெக்டாக ஒரு 15 கிலோமீட்டரில் இருக்கிற புனித லயோலா இன்னாசியார் கோயிலோட திருவிழா. இந்த கோயிலோட சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, திருவிழா டயத்தில் இவ்வளோ மக்கள் வர்றாங்கல்ல, ஆனால் உள்ளூர் மக்கள் வந்து இந்த கோயிலுக்கு வர்றது கம்மி. வெளியூர்லேருந்து வர்ற மக்கள் வந்து அதிகம். திருவிழா டயங்களில் வந்து கூட்டங்கள் ஜாஸ்தியாக இருக்கும். வேண்டுமரம் அனைத்தும் நடக்கும். ஆனால் இந்த கோயிலோட சிறப்பு வந்து பார்த்திங்கன்னா, தொழிலுக்கு நம்ம முக்கியத்துவம் இந்த கோயிலுக்கு வந்து மக்கள் கொடுக்குறாங்க. இங்கே வந்து தொழில் சார்ந்த வேண்டுதல்கள் வச்சோம்னா அது கட்டாயம் நிறைவேறுது அப்படின்ற கோவிலுக்கு வரும் மக்களோட நம்பிக்கை. அனுபவத்தினுடைய ஒரு வெளிப்பாடாக இருக்கின்றது. இறைவன் நமது வாழ்வில் செய்த நன்மையான காரியங்களை எல்லாம் நினைத்து கடந்த காலங்களில் இறைவன் நம்மோடு பயணித்து நம்மை வழிநடத்தி இருக்கின்றார் என்று சொல்லி நன்றி பெருக்கோடு இன்றைக்கு நாம் கூடியிருக்கக்கூடிய வேளையில இன்னாசியார் கோயிலோட அற்புதம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இறை தொழில் வளம் என்கின்றது நமது வாழ்வில் அனுபவமாக மாற வேண்டும். நீங்கள் விடுதலை பயணம் புத்தகத்தை எடுத்து வாசித்து பாருங்கள். 14வது அதிகாரத்துல சொல்லப்படுகின்றது, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் அந்த செங்கடலை கடக்கின்றார்கள். அந்த செங்கடலை கடக்கின்ற பொழுது அவருடைய முன் பகுதியில அந்த அச்சத்தை கொடுக்கக்கூடிய செங்கடல் இருக்கிறது. பின்பகுதியில பார்வோனினுடைய படைகள் வந்து கொண்டிருக்கின்றது. இவ்வாறு இருக்கக்கூடிய இந்த ஒரு சூழ்நிலையில கடவுள் அவர்களுக்கு ஒரு அனுபவத்தை கொடுக்கிறார். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பு இவர்களுக்கு கொடுத்த வாக்குறுதியின் அடிப்படையில அவர்களுக்கு ஒரு அனுபவத்தை கொடுக்கின்றார். அவர்கள் கட்டாந்தரையில நடந்து போக ஆரம்பிக்கின்றார்கள். பகலிலே மேகத்தூணாக இருக்கிறார், இரவிலே அக்னி ஸ்தம்பமாக இருக்கின்றார்.